இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம மாறன் அவங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து போயிருக்காங்க. அங்க பார்த்துக்கிட்டோம்னா, மாறன வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. ஆனா வள்ளி வந்து களத்துல இறங்கி பயங்கரமா எல்லாத்தையுமே செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வீரா, அதுக்கடுத்து மாறன் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாமா நீங்க சொல்லும்போதே எங்களுக்கு இந்த அளவு புல்லரிக்குது. ஊருக்குள்ள வந்து நீங்க அத்தை எந்த அளவுக்கு லவ் பண்ணி எப்படியெல்லாம் கைப்பிடிச்சீங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கே வந்து அந்த ஊரை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. தயவுசெய்து வந்து அந்த ஊருக்கு கூட்டு போங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து ஏம்மா அந்த ஊருக்கு போய் பல வருஷம் ஆச்சுமா. சின்ன வயசில் வந்து நாங்கள் வந்து லவ் பண்ணி அந்த கல்யாணம் பண்ண காலத்தில் அந்த ஊருக்கு போனது. அதுக்கடுத்து இங்கே வந்துட்டோம். அதுக்கடுத்து அந்த ஊர் சைடே போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா அந்த ஊர் பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வள்ளியும் சொல்கிறாங்க, ஏன்னே தயங்கிக்கிட்டு இருக்க? இப்போ அந்த ஊரில் கூட வந்து கோயில் திருவிழாலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சும்மா போனால் கூட நல்லா இருக்காது. திருவிழா ஏதாவது இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது போனால் தான் அந்த ஊரில் உள்ள எல்லோரும் இருப்பாங்க. அந்த ஊரையும் பார்த்துட்டு அப்படியே ஃபங்க்ஷனையும் கொண்டாடிட்டு வந்துடலானே திருவிழாவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, சரி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. கண்மணி வந்து பயங்கரமாக திட்டம் போடுறாங்க. ஓ சொந்த ஊருக்கு போகிறீங்களா? அங்கே போய் நீங்கள் எந்த அளவுக்கு அவமானப்பட போகிறீங்கன்னு பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ஒரு திட்டம் போடுறாங்க. கைவசம் வந்து ஒரு டிரைவர் வச்சுருந்தாங்களா அல்லக்கை, அவரை கூப்பிட்டுட்டு பயங்கரமாக அவர்கிட்ட ஒரு திட்டத்தை வந்து முன்னாடியே சொல்லி அனுப்பிடுறாங்க. அவர் வந்து அந்த ஊருக்கு முன்னாடியே போயிடுறாரு. அடுத்து இவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து அந்த காரில் வந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா வீரா வந்து சொல்கிறாங்க, மாமா இந்த ஊரில் தான் நீங்கள் வந்து லவ் பண்ணி ஒரே என்ஜாய் பண்ணீங்க போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அட போமா அதை ஏன் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பழசு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயிலில் வந்து ஊர் திருவிழாவுக்கு எல்லா ஏற்பாடுமே பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊரில் உள்ள பெரிய ஆள் எல்லாருமே வந்து அந்த கோயிலில் தான் இருக்காங்க. நம்ம ராமச்சந்திரன் ஃபேமிலி வந்து வர்றதை பார்த்த உடனேயுமே ஊர் பெரியவங்கள்லாம் வந்துடுறாங்க. வாப்பா ராமச்சந்திரா, முன்னாடி உன்னை வந்து இளவட்ட வயசில் பார்த்தது, இங்கேருந்து காவிரின்னு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனேன். அதுக்கடுத்து இந்த ஊர் பக்கமே ஆளை காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைண்ணே நான் வந்து அங்கே சென்னையில் இருக்கேன். அங்கே எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு எங்கேயுமே நவர முடியலண்ணே. அதனால தானே வர முடியல. இப்போ வந்து பிள்ளைங்க எல்லாத்தையுமே அதை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம்ல. அது மட்டும் இல்லாமல் ஊரில் உள்ள சொந்தத்தெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு காட்டணும்ல. அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிப்பா சரிப்பா. ஆமாம் இதெல்லாம் யாருப்பா கொஞ்சம் சொல்லு, எங்களுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதான் என் மூத்த பையன், அதாவது ராகவன். இவன் தான் கடையில் எல்லா பொறுப்பும் பார்த்துக்கிறான். அது கண்மணி அவங்க ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வணக்கம் வச்சுக்கிறாங்க. அடுத்து இவன் 2வது பையன் கார்த்தி, இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. இது என் 3வது பையன் மாறன், அவனோட ஒய்ஃபு வீரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி தானப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாண்ணே ஆமாண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, ரொம்ப நாள் கழித்து ஊர் பக்கம் வந்திருக்கீங்க. ஊர்லேயும் திருவிழா நடந்திருக்கு. இருந்து திருவிழாவை முடிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, ஆமாண்ணே திருவிழாக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து கண்மணி இருக்காங்கள்ல, அவங்க வந்து அவங்க டிரைவர்கிட்ட லேசாக கண்ணை சைக்காங்க. அவங்க பார்த்துக்கிட்டோம்னா அந்த டிரைவர் ஊருக்குள்ளே வந்து ஒரு 2 பெரியவர்கள் வந்து காசு கொடுத்து ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அவங்கள கண்ணு காட்டுறாங்க. அவங்கள வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ராமச்சந்திரா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நியூஸ்லலாம் பார்த்தோம்ப்பா, அதாவது உன் பையன் இந்த பையன் தானே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலெல்லாம் அடைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீராவுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஹலோ, விஷயம் தெரியாமல் பேசாதீங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் எதுக்கு அடைச்சாங்க? அவர் ஒன்றும் தப்பு பண்ணலை, விசாரணைக்காக தான் கூப்பிட்டு போனாங்க. நீங்கள் வந்து என்னமோ ஒரு குற்றவாளி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏமா அமைதியாக இருமா, அவங்க ஏதோ நியூஸில் போட்டதை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த 2 கையாளுங்க இருக்காங்களா, அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏமா ஜெயிலுக்கு பிறகு ஏதாவது குற்றம் பண்ணாதானமா விசாரிக்க கூட்டு போவாங்க, அப்படி அவ்வளோ சுத்தமானவங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து ஊர் பெரியவங்கலாம் சேர்ந்து, ஏப்பா அமைதியாக இருப்பா, அவங்களே வந்து இப்போ தான் ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட தேவையில்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த 2 பேரை வந்து அமைதிப்படுத்துகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரா, அவங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்கப்பா, அதெல்லாம் மனசில் வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க சொல்கிறாங்க. ஆனால் இருக்கட்டுண்ணே, இதில் என்ன இருக்குது, நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே மனசில் வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா கோயில் பூசாரி வந்து அதாவது சாமிக்கெல்லாம் அதாவது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள்ல, டெக்கரேஷன்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துக்கிட்டு இங்கே பாருப்பா, திருவிழா வந்து நடக்க போகுது. சாமி சிலையை இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தான் கொண்டு போய் தெப்பக்குளத்தில் நல்லா குளிப்பாட்டி நீராட வச்சு கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், சாமி சிலை வந்து சுத்தபத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் தொடணும், மித்தாள் வந்து தொடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னண்ணே நீங்கள் சொல்கிறத பார்த்தா
ராமச்சந்திரனோட புள்ளைய பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கே, அவர் தான் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட ஆட்கள்லாம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏப்பா சும்மா இருக்க மாட்டியா, அந்த பேச்செல்லாம் அதோட முடிச்சாச்சுல, திருப்பி திருப்பி எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ராமச்சந்திரனே சொல்லிடுறாங்க, அண்ணா இருக்கட்டுண்ணே, எங்கள் குடும்பத்திலேருந்து யாருமே வந்து சாமி சொல்லைய நாங்கள் தூக்குறதில்ல, நீங்களே பார்த்து தூக்கி சாமியை வந்து கொண்டாடுங்கண்ணே, அப்படி நாங்கள் சும்மாவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஊர் பொதுமக்கள்லாம் ஒரு 4-5 பேர் வந்து சாமி சிலையை தூக்கி கொண்டு போய் அந்த தெப்ப குளத்துல வந்து நீராட வைக்கிறாங்க. பார்த்தா அந்த சாமி வந்து தண்ணிக்குள்ளேயே விழுந்துருது. விழுந்த உடனே எல்லாருமே பதறி அடித்து ஒளியாந்துடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா மாறன் வந்து டக்குன்னு உள்ளே குதிச்சு அந்த சாமி சிலையை வந்து மாசா தூக்கிட்டு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே வீராவுக்கு வந்து பயங்கரமான பெருமையும் வைராக்கியம் வந்துடுது. பார்த்தீங்களா, சாமியே சொல்லிடுச்சு என் சிலையை யார் தொட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு, சரியா? அதனால தான் அந்த சாமி சிலை மாறன் கையில் வந்திருக்கு. இனிமேலாவது எவனாவது மாறனை பற்றி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அந்த இடத்துல மாசா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லு வீரா, மாறன் என்ன தப்பாக பண்ணா, விசாரணைக்கு தானே போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் சொல்கிறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.